பாமக எம்எல்ஏக்கள் தங்கள் உட்கட்சி பிரச்சினையை சட்டப்பேரவைக்கு வெளியே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சபாநாயகர் அப்பாவு எச்சரித்துள்ளார். பாமக சட்டமன்ற குழு தலைவராக உள்ள ஜி.கே. மணியை மாற்றக் கோரி சபாநாயகர் அப்பாவுவிடம் அன்புமணி ஆதரவு எம்எல்ஏக்கள் கடிதங்கள் கொடுத்திருந்தனர். அந்த கடிதங்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறி அவர்கள் தற்போதைய சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் முழக்கங்களை எழுப்பி வருகின்றனர். கூட்டத்தொடரின் இறுதி நாளான இன்று கோல்ட்ரிப் இருமல் மருந்து தொடர்பான கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் போது ராமதாஸ் ஆதரவு எம்எல்ஏ அருளுக்கு பேச வாய்ப்பு அளிக்கப்பட்டது. இதற்கு அன்புமணி ஆதரவு எம்எல்ஏக்கள் எதிர்ப்பு தெரிவித்து தர்ணாவில் ஈடுபட்டனர். அப்போது அவர்களை சபாநாயகர் அப்பாவு கடுமையாக எச்சரித்தார். தங்களின் கோரிக்கையை பரிசீலிக்காத சபாநாயகருக்கு எதிர்ப்பு தெரிவித்து அன்புமணி ஆதரவு உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். தமிழ்நாட்டில் கோல்ட்ரிப் இருமல் மருந்தை தடை செய்ய வேண்டியதன் அவசியம் குறித்து கொண்டுவரப்பட்ட கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் விளக்கம் அளித்தார். சட்டப்பேரவையில் பேசிய அவர், மத்திய பிரதேசத்தில் இருமல் மருந்துக்கு முதல் குழந்தை உயிரிழந்த 25 நாட்களுக்கு பிறகுதான் தமிழ்நாட்டுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதாக குறிப்பிட்டார். 48 மணி நேரத்தில் அரசு நடவடிக்கை எடுத்து அந்நிறுவன தயாரிப்பான 126 மருந்துகளுக்கு தடை விதித்ததாக அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்தார். இந்த சர்ச்சைக்குரிய மருந்தை பற்றிய விவரங்கள் எல்லா மருந்து ஆய்வாளர்களுக்கும் தெரிவிக்கப்பட்டு 2/10/2025 அன்றைக்கு கோல்ட்ரிப் சிரப் முடக்கம் செய்யப்பட்டது. முடக்கம் செய்யப்பட்டது மட்டுமல்ல, இந்த ஸ்ரீசன் பார்மசியூட்டிக்கல் தயாரிக்கிற எல்லா மருந்தும் ஏறத்தாழ 126 மருந்தை அந்த கம்பெனி தயார் பண்றாங்க. எல்லா மருந்துமே அன்னைக்கு முடக்கம் செய்யப்படுகிறது. கோல்ட்ரிப் இருமல் மருந்து தயாரிப்பு நிறுவனம் தொடங்கப்பட்ட 2011ஆம் ஆண்டில் இருந்து ஒருமுறை கூட ஒன்றிய மருந்து கட்டுப்பாட்டுத்துறை ஆய்வு செய்யவில்லை என்றும் அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்தார். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் 19 பணிகள் நடைபெற்று வருவதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்தார். அண்ணாமலையார் கோயிலுக்கு தெலங்கானா, ஆந்திராவில் இருந்து பெருமளவு பக்தர்கள் வரும் நிலையில் அங்கு என்னென்ன வசதிகள் செய்யப்பட்டுள்ளன என துணை சபாநாயகர் பிச்சாண்டி சட்டப்பேரவையில் கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த அமைச்சர் சேகர் பாபு, பல்வேறு சட்ட போராட்டங்களுக்கு இடையில் கோயிலில் பக்தர்களுக்கான அடிப்படை வசதிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறினார். கூடுதலாக 60 கோடி ரூபாய் செலவில் பக்தர்கள் தங்கும் விடுதி ஏற்படுத்தப்பட்டு வருகின்றது. அதேபோல் 12 இடங்களில் பொதுப்பணித்துறை சார்பில் நம்முடைய அருமையண்ணன் வேலு அவர்கள் முதல்வருடைய அனுமதியை பெற்று பாதுகாக்கப்பட்ட குடிநீர் RO பிளான்ட்டுகள் ஏற்படுத்தப்பட்டு வருகின்றன. மேலும் திமுக ஆட்சி அமைந்த பிறகு திருவண்ணாமலை கோயிலுக்கு பக்தர்களின் வருகை 70% அதிகரித்துள்ளதாக அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்தார். திருச்செந்தூர் பழைய நகராட்சி அலுவலகம் அருகே உள்ள கழிவுநீர் கால்வாயை உடனடியாக தூர்வார வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஆவுடையார்குளம் மறுகால் கால்வாயாக இருந்த ஓடை தற்போது டன் கணக்கிலான குப்பைகளால் நிரம்பி கழிவுநீர் கால்வாயாக காட்சியளிக்கிறது. இந்நிலையில் தொடர் மழையால் கால்வாயில் அடைப்பு ஏற்பட்டு மழைநீர் வீடுகளுக்குள் புகுவதாக மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். சிமெண்ட் தளம் போட்டு விரிவாக்காம ஓடையா குப்பை கடங்கு மாதிரி ஓடையா ஒரு எவ்வளவு பெரிய நகராட்சி கிட்டத்தட்ட நான் எல்லப்பா நாயகர் குளத்தினுடைய கழிவு ஓடை எல்லாமே இந்த பாதைக்கு வர்றது. திருச்செந்தூர் நகரின் பிரதான சாலையில் உள்ள இந்த கழிவுநீர் கால்வாயை தூர்வார உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். இந்திய துணை குடியரசுத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் சென்னையில் கடந்த ஆண்டு வரை வசித்து வந்த வீட்டுக்கு மர்ம நபர்கள் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. சென்னை மயிலாப்பூர் 5வது ட்ரஸ்ட் குறுக்கு தெருவில் உள்ள சி.பி. ராதாகிருஷ்ணன் வீட்டில் வெடிகுண்டுகள் வைக்கப்பட்டுள்ளதாக மின்னஞ்சல் மூலம் மர்ம நபர் தெரிவித்தார். ஆனால் ஓராண்டுக்கு முன்னரே அவர் அந்த வீட்டை காலி செய்துவிட்டு சென்னை போயஸ் கார்டனில் உள்ள ஒரு வீட்டில் வாடகைக்கு குடியேறினார். போலீசாரின் ஆய்வில் இந்த மிரட்டல் புரளி என்பது உறுதியானது. முன்னாள் தலைமைச் செயலர் கிரிஜா வைத்தியநாதன் வீட்டுக்கும் மர்ம நபர்கள் 4வது முறையாக வெடிகுண்டு மிரட்டல் விடுத்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லையில் ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் தீபாவளி போனஸ் வழங்க கோரி மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த சில ஆண்டுகளாகவே PF, ESI போன்ற பண பலன்கள் கிடைக்கவில்லை என கூறி ஒப்பந்த ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் தீபாவளி போனஸ் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி வருகின்றனர். இதுவரை எங்களுக்கு ஒரு வருஷம் கூட போனஸ் எதுவுமே செய்யலை. ஒரு கம்பெனி ராம்கோன் கம்பெனி ஆரம்பித்தாங்க. அவங்க அரியர் PF தரங்கிட்டு சொல்லியிருந்தாங்க. இது வரைக்கும் எங்களுக்கு நம்பரும் தரல, அதுக்குள்ள ரூபாயும் எங்களுக்கு போடலை. இப்போ ராமன் கோ கம்பெனி வந்திருக்காங்க. அவங்ககிட்ட போய் இப்போ அரியர் போனஸ் PF அதுவும் கிடைக்கு, நீங்கள் பழைய கண்டக்டர்காரங்க அவங்க தான் போயிட்டாங்க, நீங்கள் அவங்ககிட்ட தான் கேட்கணும் அப்படின்ட்டாங்க. மேலும் தூய்மை பணியில் ஈடுபடுவதற்கான உபகரணங்களும் மாநகராட்சி சார்பில் வழங்கப்படுவதில்லை எனவும் சொந்த பணத்தில் உபகரணங்கள் வாங்க வேண்டிய நிலை உள்ளதாகவும் தூய்மை பணியாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர்.
தகுதி தேர்வால் பாதிக்கப்படும் ஆசிரியர்களுக்கான சிறப்பு சட்டத்தை நடப்பு சட்டசபை கூட்டத்தொடரிலேயே நிறைவேற்ற வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள அவர், உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் சுமார் 2 லட்சம் ஆசிரியர்கள் 2 ஆண்டுகளுக்குள் தகுதி தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றாக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்கெதிராக தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனு தாக்கல் செய்துள்ள நிலையில் தகுதி தேர்வு நடந்ததற்காக அரசாணை வெளியிட்டது குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளதாக ராமதாஸ் தெரிவித்துள்ளார். தகுதி தேர்வு நடத்துவதை தமிழ்நாடு அரசு கைவிட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் தகுதி தேர்வு நடைமுறைக்கு வரும் முன் 2011 நவம்பர் 15ஆம் தேதிக்கு முன்பு பதிவு மூப்பின் அடிப்படையில் பணியில் சேர்ந்த ஆசிரியர்களை தகுதி தேர்வில் இருந்து விடுவிக்கும் சிறப்பு சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். நாகர்கோவில் வடசேரி பகுதியில் அதிமுகவினருக்கும் ஓ பன்னீர்செல்வம் ஆதரவாளர்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. அதிமுகவின் 54ஆம் ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு வடசேரியில் உள்ள எம்ஜிஆர் சிலைக்கு அதிமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதைத் தொடர்ந்து மாலை அணிவிக்க வந்த ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் அங்கு இருந்த எடப்பாடி பழனிசாமியின் படத்தை துணியை வைத்து மறைத்ததாக கூறப்படுகிறது. இதனால் இருதரப்புக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. முன்னாள் எம்எல்ஏ நாஞ்சல் முருகன் மற்றும் அவரது ஆதரவாளர்களை சமாதானப்படுத்திய போலீசார் இரு தரப்பினரையும் கலைந்து செல்லுமாறு அறிவுறுத்தினர். தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து வரும் 22ஆம் தேதி உயர் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொள்கிறார். சட்டப்பேரவையில் பேசிய எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் இடி தாக்கியதில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரினார். இதற்கு பதில் அளித்த பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் கே.எஸ்.எஸ்.ஆர். ராமச்சந்திரன் நிவாரணம் வழங்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். மேலும் இந்த முறை வடகிழக்கு பருவமழை அதிக அளவில் பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது சுட்டிக்காட்டிய அமைச்சர் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். வடகிழக்கு பருவமழை குறித்து வரும் 22ஆம் தேதி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற உள்ளதாகவும் அமைச்சர் ராமச்சந்திரன் கூறினார். தாவேக தலைவர் விஜயின் கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தது தொடர்பான வழக்கில் சிபிஐ தனது விசாரணையை தொடங்கியுள்ளது. கரூரில் உள்ள வேலுசாமிபுரத்தில் செப்டம்பர் 27ஆம் தேதி இரவு சுமார் 7 மணி அளவில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் குழந்தைகள், பெண்கள் உட்பட 41 பேர் உயிரிழந்தனர். இந்த வழக்கை விசாரிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு நபர் ஆணையத்தை தமிழ்நாடு அரசு அமைத்தது. சென்னை உயர்நீதிமன்றத்தின் மேற்பார்வையில் ஐஜி அஸ்ரா கர்க் தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழுவும் அமைக்கப்பட்டது. இதனை எதிர்த்து தாவேகவினர் தொடர்ந்த வழக்கில் இவ்விரு விசாரணைக்கும் தடை விதித்த உச்சநீதிமன்றம் வழக்கு விசாரணையை சிபிஐ விசாரிக்க உத்தரவிட்டது. அத்துடன் இந்த விசாரணையை கண்காணிக்க உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தலைமையிலான குழுவையும் உச்சநீதிமன்றம் நியமித்தது. இதன் அடிப்படையில் ஐபிஎஸ் அதிகாரி பிரவீன்குமார் தலைமையிலான மூவர் குழு கரூர் வந்தடைந்தது. சிபிஐ அதிகாரிகளிடம் வழக்கு தொடர்பான ஆவணங்களை சிறப்பு புலனாய்வு குழுவினர் முறைப்படி ஒப்படைத்தனர். இதையடுத்து விசாரணையை சிபிஐ தொடங்கியுள்ளது.